அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரட்டு மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த விரட்டு மந்திரத்தை ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவச மந்திரம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா உச்சாடன மந்திர பிரயோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே பலன் தரக்கூடிய ஒரே விஷயம்தான், சரிங்களா? அதாவது இந்த விரட்டு மந்திரத்தை பார்த்திங்கன்னா முருகப்பெருமான மையமாக வச்சு இந்த விரட்டு மந்திரங்களை பிரயோகம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? விரட்டு மந்திரம் அப்படின்னா இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏவல் பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி பேய் பிசாசு கோளாறுகள் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை விரட்டுறதுக்கு இந்த விரட்டு மந்திர பிரயோகத்தை பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு உடலில் ஏவல் பிரச்சனையோ இல்லை துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த துஷ்ட சக்தியை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கும் இந்த விரட்டு மந்திரங்களை பயன்படுத்தலாம். இது அவசர காலத்துக்கு உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறை, சரிங்களா? ஒரு சில பேர்கள் தீராத ஏவல்னால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா விபூதியை ஒரு வலது கையில் கொஞ்சம் அள்ளிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 தடவை என்ன செய்யுங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் ஜெபம் பண்ணி இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி தூவிக்கிட்டாலும் சரி, உடலில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திங்கிறது வெளியேறி ஓடி போயிடும். 5 நடுங்கும், சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் பேய் பிசாசுகளும் ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே 5 அலறி நடுங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது, சரிங்களா? இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீம் சிங்க் மசி மசி, சரிங்களா? இதுதான் அந்த மந்திரம். ஓம்னா ஓங்கார பீஜம், சகல தெய்வங்களுமே அந்த ஓங்கார பீஜத்தில் அடக்கம் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா? அடுத்து ரீம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பீஜம், சரிங்களா? முருகப்பெருமான்கிறவர் யார்? வெற்றியை தரக்கூடிய ஒரு தெய்வம். அப்புறம் அதே போல் பார்த்தீங்கன்னா காரிய சித்தியை தரக்கூடிய தெய்வம். எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு பீஜம் அப்படின்னா ரீம். இந்த ரீம் எந்த மந்திரத்துலலாம் வருதோ அப்போனா அது முருகப்பெருமானுடைய பீஜம் அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங் மசி மசி, சரிங்களா? இந்த பீஜத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனைத்து விதமான ஏவல் பில்லி செய்வனை சூனியங்கள் எல்லாத்தையுமே விரட்டக்கூடிய, அதாவது அழிக்கக்கூடிய பீஜம், சரிங்களா? அதனால தான் இதை இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, சரிங்களா? இந்த மந்திரத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த மந்திரத்தில் அவ்வளவு சக்திகள் நிறைஞ்சிருக்கு, சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா எழுதி அந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை மொத்தம் 10,008 உரு கொடுத்து எந்த வீட்டில் செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் இல்லை சில பேர் வீட்டிலலாம் இறந்து போன ஆன்மாக்கள் இருந்து தொந்தரவு கொடுக்கும், அப்பேற்பட்ட வீட்டில எல்லாம் இந்த எந்திரத்தை கொண்டு போய் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அந்த இடத்துல ஒரு நொடி கூட என்ன செய்ய முடியாது அப்படின்னா துஷ்ட சக்தி தாக்கு பிடிக்க முடியாது, சரிங்களா? அந்த அளவுக்கு அதிபயங்கர சக்தியாக இருக்கக்கூடியது தான் இந்த முருகப்பெருமானுடைய விரட்டு மந்திர பிரயோகம், சரிங்களா? இந்த எந்திரத்தை போய் எந்த வீட்டில் செய்வன இந்த மாதிரி துஷ்ட சக்தி இருக்கோ அந்த வீட்டில் கொண்டு போய் இந்த எந்திரத்தை வச்சாலே போதும். அந்த இடத்துல ஒரு நொடி கூட செய்வனைனாலேயோ இல்லை துஷ்ட சக்தியினாலேயோ இருக்க முடியாது, சரிங்களா? இதை அவசர காலத்துக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கனியை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 1008 உரு நீங்கள் கொடுத்துட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்கனாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, துஷ்ட சக்திகள் இருக்க முடியாது, சரிங்களா? இது ஒரு விபூதியை கையில் எடுத்துக்கிட்டோம் இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விபூதியை நெற்றியில் அணிஞ்சிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களை சுற்றி போட்டுக்கிட்டாலும் சரி, பக்கத்தில் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த முருகப்பெருமானுடைய விரட்டு மந்திரம், சரிங்களா? இதை எல்லாருமே பயன்படுத்துங்க. இதுக்காக போய் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்களே உங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ நீங்களே பண்ணிக்கிறலாம், சரிங்களா? அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.